இங்கே நிவினோட அம்மா ஒரு பக்கம் நிவின் கிட்ட எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு நிவின், நீ இப்போ யமுனாவோட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை கிடையாது. தயவு செஞ்சு நீ யமுனாவை விட்டு விலகிரு, அவளை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்கிற நிவினுக்கு இந்த விஷயத்தை பற்றி இப்போ ஏமா பேசுகிறீங்க, தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க, இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவு பண்ணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இதை தட்டி கழிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நிவினோட அம்மாவும், இங்கே பாரு நிவின், நீ இவ்வளோ சொத்துக்கு அதிபதி, அதுவும் இல்லாமல் நீ நினச்சா உன் லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் நீ எதுக்காக இந்த யமுனாக்காகவும் யமுனாவோட வாழ்க்கைக்காகவும் கவலைப்பட்டு நீ அவளை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க நிவினோட மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தோண்டி தோண்டி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரம் அவர் கிளம்புன அடுத்த செகண்டே அங்கே யமுனா வந்துட்டு, ஏன் நானும் நிவினும் ஒன்றா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, அவர் என்னை கல்யாணம் பண்ணி இப்போ நல்லா தான் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் கண்ணு முன்னாடி வேணா அவர் என் கூட பேசாமல் இருக்கலாம், அவர் என்கிட்ட சந்தோஷமாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி யமுனா ஒரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நிவினோட அம்மாவும், இங்கே பாரு யமுனா, நீ என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலும் அது ஒன்றும் நான் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்குவான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அவன் லைஃப்க்கு நீ செட் ஆக மாட்டேன், உன்னோட கேரக்டர் சுத்தமாக அவனுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் நிவினை சந்தேகப்பட்டு நீ அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ எதுக்காக நிவினை இப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. உங்கள் அக்கா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நிவினை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் நிவின் கண்டிப்பாக எந்த விதத்துலையும் போய் சொல்ல மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்படுறான்னா அவன் ரொம்பவே உண்மையாக செயல்படுவான். அதனால தான் அவன் எங்கள் அண்ணன் பசுபதியை விட வேறு மாதிரி இருக்கான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் நிவின் இப்போ ரொம்ப நல்லவனாக இருக்க காரணம் அவனோட எண்ணம் தான். அவனோட எண்ணத்தை அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே மனசு இல்லை. நீ எப்படி அவனை வச்சு வாழ போகிற அப்படின்ற மாதிரி இங்கே யமுனாக்கு உரைக்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்கிறது கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இங்கே நிவினோட மனசுக்குள்ளே அவங்க அம்மா கேட்ட விஷயம் பயங்கர போராட்டமாக இருக்குது. பேசாமல் நம்ம யமுனாவை டிவோர்ஸ் பண்ணிடுவோமா, ஏன்னா அவள் எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயும் தான் பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா பாட்டிக்கு பக்கத்தில் இங்கே எப்பவும் போல் ராதா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ராதா ஃபஸ்ட்டு விஜய் வந்த உடனே விஜய் கிட்ட அது இதுன்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்த விஜயும், இருங்கத்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பாட்டிக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாட்டியும் இந்த பக்கம் ராதாவை வெளியில் போக சொல்கிறாங்க. ஆனால் ராதா, இல்லைம்மா நான் உனக்கு துணையாகவே இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராதா அந்த இடத்த விட்டு நகராமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் விஜய்க்கு இங்கே வீட்டில் நடக்கிற விஷயம் ஒரு மாதிரியாக இருக்குது, இது என்ன இது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரி பாட்டி நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்களே, வாங்க நீங்கள் போய் காவேரியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக பாட்டியை கூட்டிட்டு அங்கிறது வெளியில் வராங்க விஜய். அப்போது விஜய் பின்னாடியே வந்த ராதாவும், தம்பி நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள முதல்ல இந்த வீட்டில் வச்சு பாரு, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்காத, அது அவங்க உடம்புக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட விஜயும், இங்கே பாருங்க சித்தி, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதை எப்படி சமாளிக்கணுமோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்தை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டியை அந்த வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டியும் விஜய் கூட வந்த அடுத்த செகண்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு பாட்டி, ஏன் அழுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் பாட்டி அந்த வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் விஜய்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ராதாவோட உண்மையான முகத்தை பாட்டி பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி ராதா என்னை ஏமாத்திட்டாப்பா, அவள் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதே இந்த சொத்து எல்லாத்தையும் அவள் பையன் பேருக்கும் அவளோட ஹஸ்பண்ட் பேருக்கும் மாற்றுறதுக்காக தான். அதனால தான் என் கூடவே இருந்து காவேரியை பற்றி தப்பாக சொல்லி காவேரி மேலே எனக்கு கோபத்தை வர வச்சுருந்துருக்கா. அது தெரியாமல் தான் நான் முட்டாள்தனமாக இப்படி காவேரியை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு இந்த சொத்து மேலே ஆசை இருக்குப்பா. அதனால தான் அவள் இப்போ உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு தயாராகிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நான் உறுதியாக நிற்கலை அப்படின்னா என்னையும் தாத்தாவையும் போட்டு தள்ளுறது கூட அவள் தயாராகிட்டாப்பா. சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி அவள் அதை பற்றி தான் அன்புகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ அதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவள் என் முன்னாடி நல்லவ வேஷம் போட்டுட்ருக்கா, ஆனால் அவள் நல்லவ கிடையாது. எப்படியாவது நீ திரும்பி இந்த வீட்டுக்கு வந்திருப்பா, இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடு. எனக்கு இப்படி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாப்பா. நான் என்ன பேசினாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசி தாத்தாவையே என் பக்கத்தில் வரவிடாமல் பண்ணிட்டா. இதே மாதிரியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் நிலைமை மோசமாயிடும், என்னை கொலை கூட பண்ணிடுவாப்பா அப்படின்ற மாதிரி பாட்டி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட விஜயும் அடுத்த நிமிஷமே காரை திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க சித்திக்கிட்ட ரொம்ப கோபத்தோட, என்னாச்சு சித்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு இந்த சொத்து தான் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி பாட்டி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே இங்கே ராதா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் போனப்போ என்னை பற்றி
பேசியிருப்பாங்கன்றும் தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாரு விஜய், எனக்கு தேவை இந்த மொத்த சொத்தம் கிடையாதுப்பா. எனக்கு என் பையனுக்குன்னு ஒரு ஆதாரத்துக்கு ஒரு சொத்து வேணும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் நாங்கள் உங்கள் கூடயே ஒட்டிக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதனால் ஒழுங்காக என் பையனுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்கள் திருப்பி என் பையனுக்கு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றையும் சரி காவேரியும் சரி நிம்மதியாக வாழ விட மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக அந்த பசுபதியை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிவிட்டு மொத்த சொத்தையும் எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீயா ஒழுங்காக இந்த வீடு, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் வந்து என் பையன் பேருக்கு எழுதி வை. மீதி இருக்கிற மற்ற விஷயங்களை நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இங்கே ராதா சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட விஜய்க்கு அவ்வளோ கோபம் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் பசுபதியை வச்சு உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொன்னதை கேட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அந்த கோபத்தோடையே இங்கே ராதாவை பார்த்து, நீங்கள் இது வரைக்கும் என் சொந்தக்காரங்கிறதுனால தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அது கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்கள் பசுபதின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் போங்க. அந்த பசுபதியை கூட்டிகிட்டு வாங்க, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறேன், அவனுக்கு துணையாக இருக்கிற உங்களையும் நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லி இவங்களை ஒரு மிரட்டி அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறாரு.